ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்த ஒரு காலேஜ் ரிவ்யூட தான் வந்திருக்கோம். சுட சுட ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் 2769 கவுன்சிலிங் கோட். இந்த கல்லூரியை பற்றி நம்ம ஏன் பேச வந்திருக்கோம்னா, லோ ஃபீஸில், அது கோயம்புத்தூர் ஜோனில் லோ ஃபீஸில் நல்ல பிளேஸ்மெண்ட்டோட நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் உடைய ஒரு கல்லூரி வேணும்னா இந்த கல்லூரி ஆப்டாக இருக்கும். ஏன்னா இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இது கரெக்டான ஒரு டைமாக இருக்கும்னு சொல்லி போட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க ப்ரமோஷன் அப்படின்னு. நான் எந்த வீடியோ போட்டாலும் அதான் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய கல்லூரிகள் போடுறோம். லோ ஃபீஸில் ஒரு அஃபர்ட் ப்ரைஸில் நல்ல கல்லூரி வேணும்ன்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எல்லாருனாலையும் பெரிய ஃபீஸ் கட்டிட்டு போக முடியாது. ஸோ அதுக்காகவே நான் இந்த கல்லூரி தேர்ந்தெடுத்து போட்டேன். அண்ட் அடுத்தடுத்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இனி 2 நாளில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஏன்னா மண்டே கவுன்சிலிங். ஸோ இந்த கல்லூரியோட டேட்டா பார்க்கும்போது, அதாவது இந்த கல்லூரி போடுறதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா 2009 ஆரம்பிக்கப்பட்டவர்க்குள்ள அட்டானமஸ் கல்லூரி. பசங்க கிட்ட கேட்டு விசாரிச்சதுலையும் அண்ட் நம்ம எடுத்த டேட்டாலையும் பெட்ரோலியத்துக்கு 75 LP, 70 LP கிடையாது, 75 LP ஹையஸ்ட் சேலரியா ஸ்லம்பர்கர் அப்படின்னு ஒரு கம்பெனியில், கட்டாரில் இருக்க ஒரு கம்பெனியில், துபாயில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கே பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியத்துக்கும் பெட்ரோலியம்னு ஒன்று வச்சுருக்காங்க. யூனிக்கான கோர்ஸு ஃபுட் டெக்னாலஜின்னு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அன்அனௌன்ஸ்ட்லி இவங்க தான் ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் டெக்னாலஜியும் சரி, இல்லை பெட்ரோலியம் சரி, சரியான பிளேஸ்மெண்ட்டு. இந்த கோருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காது. ஆனால் இங்கே பெட்ரோலியத்துக்கு, முக்கியமாக பெட்ரோலியத்துக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. நல்ல பார்த்தீங்கன்னா இன்டேக்கும் கம்மி தான், 30+ இன்டேக் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பெட்ரோலியத்துக்கு நான் சொல்கிறேன், பெட்ரோலியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரிலையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்டும் நிறைய கம்பெனிஸும் வராங்க. தனித்தனியாக அவங்க வெப்சைட்டில் டேட்டா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதனால தான் நம்ம போட வந்தது. ஹையஸ்ட் சேலரியாக பார்த்தீங்கன்னா 44 LPயை பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாம் முழுமையாக பார்ப்போம். பசங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு வாட்டி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, பெருசாக நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. நம்ம சாப்பாடு எப்படி குறையில்லாமல் இருக்குது, அப்படி குறையோடு இருக்கா. ஏன்னா எல்லா ஹாஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் ஹாஸ்டல் எப்படி இருக்குங்கிறது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த கேரளா பக்கத்தில் இருக்காங்க. லொக்கேஷன் வேறு லெவலு, கிளைமேட் வேறு லெவலு அப்படிங்கிறாங்க. அது ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் குறையே இல்லை. இன்டேக் அதிகமாக இருந்தால் பிளேஸ்மெண்ட் கம்மியாகவும் நினச்சி 900 இன்டேக் வச்சுருக்காங்க. 900 இன்டேக்கில் ஆல்மோஸ்ட் 98% பிளேஸ்மெண்ட் 2026 கொடுத்துருக்காங்க. இது உண்மையாப்பா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார், மீதி இருக்க கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த மாதிரி போயிட்டாங்க. தவிர மீதி எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணுற முனைப்பில் தான் இருக்காங்க. அதனால தான் ஆவரேஜ் சேலரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே போடலைன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 LP, 5 LPA வரைக்கும் வாங்கி தராங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா கோருக்கு அதிகம். ஸோ அதை நான் பின்னாடி டேட்டாவில் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் கோர்ஸ். NBAங்கிறது சும்மாலாம் தந்துட மாட்டாங்க. NBA பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் 4 வருஷம் எங்கே இருக்கணும், லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், R&D இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் NBA தருவாங்க. ஸோ NBA CSE, EEE, மெக்கானிக்கலுக்கு, பெட்ரோகெமிக்கலுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் NBA கோர்சஸ். இதுக்கு கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். பட் ஃபீஸ் அதிகமாக நீங்கள் நினச்ச மாதிரி 2 லட்சம் 3 லட்சம்லாம் கிடையாது. அஃபோர்ட் ப்ரைஸில் நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் NBA கோர்ஸ் NACல பார்த்தீங்கன்னா A கிரேட் வச்சுருக்காங்க, விச் இஸ் குட் நம்பரு. NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் 11 கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ யூனிக்கான கோர்ஸ் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அது கூட எடுத்துக்கலாம். எல்லா கோர்ஸுமே இருக்குது இந்த கல்லூரியில். ஓகேவா? அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்ன்ஷிப்பு இதெல்லாம் இருக்காப்பா கேட்டப்போ இன்டர்ன்ஷிப் இருக்குது. செகண்ட் இயர்லேருந்தே, ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேபு வேறு லெவலில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இப்போ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ரீசெண்ட் இயர்ஸில் அது கெட்டதாமா. வேறு லெவலில் மால், ஒரு மால் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. உள்ளே போனாலே லிஃப்ட் கிட்டில் வச்சு வேறு லெவலில் இருக்குது. அந்த க்ளீனாக நல்ல என்வரான்மெண்ட்டோட ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லொக்கேஷன் தான் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கோருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. CSEக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் கோருக்கு நல்லாவே ஏன்னா நிறைய கலர் கோரில் கொடுக்க மாட்டாங்க. இந்த கலர் கோருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி நாங்கள் பசங்க ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸ்போர்ட்ஸ்க்கு தனி ட்ராக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலு, அதுக்கப்புறம் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸு, ஹேக்கத்தான்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க.
சரிங்களா. அண்ட் நிறைய வந்து சிம்போசியம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓணம் ஃபங்க்ஷனு, இந்த பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் வந்து அடித்து தூள் கிளப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த ஓணம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கேரளா பக்கத்தில் இருக்கனால கண்டிப்பாக அடித்து தூக்கிடுவாங்கங்களாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பசங்க விருப்பப்படுறது, நல்லா விருப்பப்பட்டு சொன்னது. ஸோ நெகட்டிவே இல்லையாடா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவெல்லாம் இல்லைங்க சார், பரவாயில்ல, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பெரிய லெவலில் இல்லை. சரி, நம்ம என்னன்னு பார்க்கலாம். இங்கே அட்டானமஸ் கல்லூரி 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஹையஸ்ட் சேலரி நம்ம சொல்லியாச்சு. ஹையஸ்ட் சேலரி 44 LP ஐடியில் சொல்லுது. 30 ஏக்கர்ஸ் காலேஜ், 11 யூஜி கோர்ஸ், இப்போ 4 பிஜி கோர்ஸ் வச்சிருக்காங்க. NBA கிரேடேஷன் கோர்ஸும் சொல்லிச்சு, பிளேஸ்மெண்ட் ரேட்டும் சொல்லிச்சு. ஃபீஸ் வந்து 1,10,000 வரைக்கும் வாங்குறாங்க. சில கோர்ஸுக்கு 1 லட்சத்துக்கு கூட கிடையாது, 90,000 தான் வாங்குறாங்க. ஸோ ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்ட் ப்ரைஸு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 90,000 வரைக்கும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டேக் வந்து 920, ஜிக்யூவில் வந்து உங்களுக்கு 624 இன்டேக்கு, எம்கியூவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 336. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்மியான ஒரு ஃபீஸில் நல்ல பிளேஸ்மெண்ட்டான ஒரு கல்லூரி வேணும்னா இந்த கல்லூரி ஆப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 98% பிளேஸ்மெண்ட்னு சொல்லி பேனர் அடிச்சுக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது உண்மைதான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 44 LP ஐஎஸ் டாப் நாச் பிளேஸ்மெண்ட் இப்போ இந்த வருஷம் வாங்கினது. 9 LP ஆவரேஜ் சேலரின்னு சொல்லுவாங்க கோரில், சரிங்களா. அடுத்த 430+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. இதில் 40+ LPA வாங்கினவங்க 3 பேர், 30+ LPA ஒரு வருஷத்துக்கு 7 பேர். இது வந்து நல்ல நம்பருங்க. 20+ LPA 15, 10+ LPA வந்து 65 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 LPA வந்து பார்த்தீங்கன்னா 85 பேர், 5 LPA வந்து 140 பேர், 4 LPAல 110 பேர். நீங்களே இப்போ ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஒரு 430 பேருக்கு மேலே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க 2026 டேட்டாவில் பார்க்கும்போது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிரேட் நம்பர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அவங்க டேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்களுமே நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கல்லூரியும் நேரில் போய் பார்க்குறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அந்த 70 லட்சம் அதெல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே வந்து காலேஜில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மாடர்ன் லேபு, எக்ஸ்டென்சிவ் லைப்ரரியெல்லாம் பக்காவாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 கேம்பஸ்ஸு, அதாவது CCTV கேமரா எல்லா இடத்துலையும் இருக்கும். இது எல்லா கேம்பஸ்லேயும் தானே சார் இருக்கும். ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹைடெக் கிளாஸ் ரூம், சரிங்களா. மாடர்ன் லேப், மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய கிளாஸ் ரூம்ஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 19 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்கில்லுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குமோ அதை வந்து அதுக்குன்னு தனியாக ட்ரைனிங் கொடுக்கணும். ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது எப்படி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னெல்லாம் தேவை. இப்போ ட்ரிபிள்இனா ஒரு மாதிரி, ஈஸினா எந்த மாதிரி ரெடி ஆகணும், அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு என்ன கோரில் போகலாமா இல்லை ஐடிக்கு போகலாமான்னு தகுந்த மாதிரி அவனுக்கு வந்து டெக்னிக்கல்லாம் வந்து சொல்லித்தராங்க. டெக்னிக்கல் ரவுண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காக அவனு ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் இன்டர்வியூ, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா மாக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் யூனிக்காக பண்ணுறாங்க. அது நான் நல்லா பார்த்தேன். அண்ட் அது வந்து ஒரு காதுக்கு ஒரு இனிமையான விஷயமா இருந்தது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ADS வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போன ஸ்டார் கட் ஆஃப் இதை விட கம்மியாகவே இருந்தாலும் வச்சு கிடைக்கும். பயோடெக் அண்ட் பயோகெமிக்கல் யூனிக்கான கோர்ஸ் வச்சுருக்காங்க சொன்னால அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து CSBS நீங்கள் பார்த்துக்கலாம் கட் ஆஃப். சிவில் இன்ஜினியரிங் கட் ஆஃப் பார்த்துக்கலாம். இன்டேக் ரொம்ப ஜாஸ்திங்கிறனால கட் ஆஃப் லைட்டாக ஒரு டிப் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கல்லூரியை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம். CSE அப்படிங்கிறதுக்கு கட் ஆஃப் பார்த்துக்கோங்க, ஈஸிக்கு கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ அப்படின்னு வச்சுருக்காங்க. ட்ரிபிள்இலையுமே கட் ஆஃப் பார்த்துக்கோங்க, இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்து எடுத்துக்கலாம். ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கட் ஆஃப்குள்ளே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கட் ஆஃப் இருந்து எடுத்துக்கலாம். பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி இதுவுமே எடுத்துக்கலாம். பெட்ரோகெமிக்கல் தனியாக வச்சிருக்காங்க, அதுவுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் இந்த வருஷம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய இவங்க கிட்ட இருந்த டேட்டா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அண்ட் பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அடுத்து என்ன கல்லூரி வேணும் சீக்கிரமாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து அடுத்தடுத்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு 2 நாளில் போடுற மாதிரி ஏதாவது கல்லூரி இருந்தால், முக்கியமான கல்லூரி இருந்தால் சொல்லுங்கள், நான் போடுறேன். எந்த கல்லூரின்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இந்த கல்லூரி எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லிக்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் ப்ரமோஷன்னா எல்லா கல்லூரிக்கு பண்ணால் நான் எல்லாம் இங்கேயும் இருப்பேன், சரியா. அதனால் நீ அதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு ஒரு கல்லூரி பற்றி சொல்கிறேன்னா அது வந்து உனக்கு சேரணும்னு தோணுச்சுன்னா நேரில் போய் விசிட் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துரு, அப்போ தான் தெரியும். அப்புறம் லிங்க்டின், அப்புறம் இந்த பேஜ் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் பேஜிலலாம் போய் கொஞ்சம் பசங்களை பிடிச்சி கேளு, அப்போ தான் உனக்கு விஷயம் என்னன்னு தெரியும். உள்ளே என்ன நடக்குன்னு தெரிஞ்சாலே நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அதனால் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.